பிக் பாஸ் கோட்டு போடும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாட்டர்டே எபிசோட்ல நடக்க போற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறோம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நான் பேசுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃபிரெண்ட்ஸ். வாங்க ஃபிரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். மொத்தத்துல இந்த சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உள்ள வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டாப்ல இருக்க 8 கண்டஸ்டன்ட்ட போட்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. அதுலயும் ஆர்னவ், ஃபேட்மேன் இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு டாப் 8 கண்டஸ்டன்ட்ட வச்சு செஞ்சிருப்பாங்க. அது இல்லாம சுனிகா, வர்ஷினிலா வந்துட்டு சௌந்தர்யாவ வச்சு செஞ்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அடிச்சு வந்து தான் இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் உள்ள வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே உங்க மேல இருக்க நல்ல எண்ணத்துலலாம் எந்த விஷயத்தையும் சொல்லல. உங்க மேல இருக்க வன்மத்தினால தான் வெளியில வந்துட்டு மக்கள் கருத்துன்னு சொல்லிட்டு சில விஷயத்த உங்ககிட்ட திணிச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட அப்படி ஒரு கருத்தை இல்ல. இவங்களா தான் மக்கள் கருத்துன்னு சொல்லிட்டு உங்க மேல வன்மத்த கொட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெள்ளத் தெளிவா எல்லாத்தையும் பிரிச்சு டாப் 8 கண்டஸ்டன்ட் கிட்ட இனி இருக்க போறது 1 வாரம் மட்டும் தான். ஸோ உங்க கேம வந்து நீங்க கரெக்ட்டா ஆடுங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. வெளியில இருந்து இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ள வர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நீங்க மனசுல போட்டுட்டு எதுவுமே இது பண்ணாதீங்க. நீங்க வந்துட்டு உங்க கேம மட்டும் கரெக்ட்டா ஆடுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, மக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு இத்தன நாளும் உட்கார வச்சிருக்காங்கன்னா, நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு பெஸ்ட்ட குடுக்கறதுக்கு போய் தான் மக்கள் வந்துட்டு உங்கள உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அத நெனச்சுட்டு மட்டும் நீங்க கேம் ஆடுங்க. மீதி வேற யார் என்ன சொன்னாலும் அத மனசுல போட்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் 8ல இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே அட்வைஸ் குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம டாப் 8ல இருக்க கண்டஸ்டன்ட் கிட்ட இந்த உள்ள வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கருத்து கேட்கும்போது தான் நீங்க செகண்ட் ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு ஆட்களும் தங்களோட கருத்து எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க, "வந்த அன்னைக்கு மட்டும் தான் சார் ஃபயர் கன் எடுத்து எல்லாரையும் சுடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கன்னுல ஏதாவது புல்லட் காலி ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல சார். எந்த புல்லட்ட வெளியில வந்த மாதிரி இல்ல. எந்த கன்டென்ட்டும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல." அதே மாதிரி தான் அருணும் சொல்லியிருப்பாரு. "வந்த அன்னைக்கு மட்டும் தான் சார் கன்டென்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க கிட்ட இருந்து கன்டென்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு யார் மேல ஏதாவது புகார் இருக்கா? நீங்க யார பத்தி என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருந்து கன்டென்ட் கேட்டுக்கிட்டாங்க சார். மத்தபடி அவங்க கிட்ட கன்டென்ட் இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அருணும் சொன்னாங்க. அடுத்து சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்னா, "இங்க ஒரு ஆள குறிப்பிட்ட ஒரு ஆள ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே போராடுற மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு சார்." அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல டாப் 8ல இருக்கிறவங்க வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா தான் அவங்கள பார்த்தாங்க. அந்த பார்த்த விதத்த வந்துட்டு விஜய் சேதுபதி சார் கேட்டோனே அவங்களோட கருத்த அவங்க பரிமாறிக்கிட்டாங்க. அது இல்லாம கடைசி இதெல்லாம் கேட்டு முடிஞ்சோனே விஜய் சேதுபதி சார் ஒண்ணு ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. இங்க டாப் 8ல இருக்கிறவங்கள வந்துட்டு ஸ்வாப் பண்றோம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்களே, அப்படி ஸ்வாப் ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஏன்னா நீங்க வந்துட்டு உங்களோட பெஸ்ட்ட குடுத்து தான் எல்லா டாஸ்க்கும் பண்ணீங்க. ஸோ ஸ்வாப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லப்பட்டுச்சு ஒழிய, ஸ்வாப் பண்ணுவோம்ன்னு சொல்லல. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட பெஸ்ட் கேம நீங்க குடுத்ததுனால யாரையும் ஸ்வாப் பண்ண போறதில்ல. அது இல்லாம டாப் 8 தான் இப்ப வந்திருக்கிற எல்லாருமே ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் அவங்க வந்துட்டு உள்ள ரீவிசிட் பண்ணி உங்க கேம பாத்துறக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு கேம் ஆட போறதில்ல. அவங்க நீங்க ஆடுற கேம தான் பாத்துறக்கு வந்திருக்காங்க. அவங்க கேம் ஆட போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் தெளிவாவே சொல்லிடுறாங்க. அடுத்ததா இந்த வாரம் வந்துட்டு 2 எலிமினேஷன் நடக்கப் போகுது. அதுல ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் வந்துட்டு இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்லயே நடக்கப் போகுது. அது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அருண் பிரசாத்த வந்துட்டு விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில அனுப்பிவிடுறாங்க. அதுலயும் அவர் அனுப்பிவிடும்போது தெளிவாவே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் யாரு பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில போனாலும் அவங்க எல்லாருமே வெற்றியாளர் தான். ஸோ இத்தனை நாள் 97 நாள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு போற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ஒரு வெற்றியாளர் மட்டும்தான். ஸோ இன்னைக்கான எபிசோட்ல இருந்துட்டு ஒரு ஆள் எலிமினேட் ஆயிட்டு போறாங்கன்னா அது அருண் பிரசாத்ன்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற எடிட் கார்டை எடுத்து மக்கள்கிட்டயும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் கிட்டயும் காட்டுறாங்க. ஸோ மொத்தத்துல இன்னைக்கான எபிசோட் வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு சில டோஸ்ட்டுகளும் டாப் 8 கண்டஸ்டன்ட்டுக்கு சில அறிவுரைகளும் அதே மாதிரி அருண் பிரசாத் எடிஷனும் இதுதான் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல நடந்திருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோல வந்துட்டு உங்களை பார்க்குறேன்.